நம்பாடி காண்பறி வியக்கபடி ஆளோலம் சோ என்று ஆயலோட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொட்டவனின் குலக்கொடியே நீர் வாழ்க குலம் வாழ்க குற்றம் வாழ்க உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில புறங்கள் கேட்கலாம் இருக்கிறேன் கேட்கலாமா வெச்சுமகள் இளைஞனவா என்பார் பாதிச்சில் ஜென்மம் எடுக்கவா மச்சா குர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாவா என்ற பிறந்தாமனை புகழை அனைத்திரம்ப பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்களிடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகிற சுவாமி உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கடுகை துளைத்து ஏழ்கடலை கொட்டி குறுகத்திரைத்த குழன்றும் அணுவை துளைத்து ஏழ்கடலை கொட்டி குறுகத்திரைத்த குழன்றும் அவையும் இடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் மாயமொழிக்கிறீங்க உன்னே முகல் அடியிலே 7 சிறிலே அமைந்த திருக்குறளுக்கு வருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என் கரம் குப்பி சிரம் தாழ்த்து கேட்டுக்கொள்ளுங்கள் சுவாமி. தண்டார் விடலை தாயுரைப்ப தாய் முன் அணுகி தண்டார் விடலை தாயுரைப்ப தாய் முன் அணுகி தாமரை கை சென்றால் அவள் பைங்குழல் பற்றி தீண்டானாக செல்கிறான். தாமரை கை சென்றால் அவள் பைங்குழல் பற்றி தீண்டானாக செல்கிறான். வண்டார் குழலும் மருங்கசைய மனம் குலைய மானம் குலைய கொண்டோர் இருப்பர் என்று நெறிக்கொண்டால் அந்தோ கொடியாளி. கவி புரியுதாம நான் என்ன பேசுறேன்னு? எங்க சரவணனுக்கு அண்ணனும் அவர் தான் நாரதர் வேலை பார்த்துட்டு போனார். இது எதுல உள்ள கவி தெரியுமா? புராணத்தில் உள்ள கவி. இது புராணமா? இதிகாசம். புராணம்ங்கறிய இதிகாசம். எந்த இதிகாசத்துல? தண்டார் விடலை தாயுரை மகாபாரதம். சரி, இந்த கவியில பாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர். பாண்டவருடைய 5 பேருடைய மனைவி பேரு பாஞ்சாலி. இந்த பாஞ்சாலியை சபைக்கு இழுத்து போனவன் யார் தெரியுமா? துரியோதனன் ஆணையிட துச்சாதனத்தில் உரிகிறார். துச்சாதனத்தில் உரிகிறார். நீ உனக்கு வேலையே இல்லை. நல்லா கேட்டுக்கங்கப்பா. ஒரு நல்ல தமிழ் கடவுளை வணங்கக்கூடிய நீ, முருகப்பெருமானை வணங்குற நீ, தமிழை அழகாக சுத்தமா பேசக்கூடிய நீ, துரியோதன ஆணையிட துச்சாதனத்தில் உரிகிறார். கேட்டுக்கங்க, துயில் உறிஞ்சானா இந்த அம்மா சொல்லுது. நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? எங்கப்பா சரவணே அமைப்பாளர், இதுல இருந்து என்ன தெரியுது? இவ்வளவுதான் தெரிஞ்சது. அப்படின்னா என்ன? இந்த அம்மா சொன்னது தப்பு. மேரையில சொன்னது தப்பு. எதை வச்சு தப்புங்கறீங்க? நல்லா கேளு, படிச்சவர் இருக்காரு. துயில் உரிதான் சொன்னிய, துரியோதனானில துச்சாதன் துயில் உறிஞ்சானா? துயில் என்ன தெரியுமா? துயில் என்றால் தூக்கம் என்ற தூக்கம். அப்புறம் எப்படி தூக்கத்தை உறிஞ்சான்? யாருமா சபையில உட்கார்ந்துக்கல போய் பாஞ்சாலி போய் தூக்கத்தை உறிஞ்சானா? இவனே யாரியா பாஞ்சாலி என்னத்தையா உறிஞ்சா? துயில். பாஞ்சாலிய என்ன உறிஞ்சா? உடம்புல சேலை தானே உறிஞ்சா? சேலை உறிஞ்சான்ல. ஆமா, துணி. அப்ப சேலைக்கு மறுபடியும் துயிலா தூக்கம். அப்ப இதுவே தப்பு தானே? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? அப்புறம் துயில் இந்த மாதிரி சொல்லுச்சு. அப்புறம் வேற என்ன சொல்லணும்? அது எப்படி சொல்லணும்? அது பேர் துயிலா? கிடையவே கிடையாது. அதுக்கு பேர் என்ன? நான் என்ன சொல்றேன்னா, இருங்க என்ன? ஆமா, நான் எப்ப சொன்னேன் என்னன்னு? நீங்க சொன்ன மாதிரி துயில்னு சொல்லவே இல்லையா? நான் எப்ப சொன்னேன் கேட்டுங்கண்ணே. எல்லாருக்கும் 3 தடவை சொல்லிச்சா இல்லையா? இந்த துயில்னு சொல்லிச்சா இல்லையா? சொல்லிச்சா இல்லையா? சொல்லலாம் சொல்லக்கூடாது. அப்புறம் நான் பாத்துங்க, சொல்லலாம் பொய் சொல்லக்கூடாது. அப்ப நீங்க இதுல பொய் சொன்னீங்கன்னா நீங்க எல்லா விஷயத்திலும் பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். இந்த அம்மா சொன்னதை சொல்லலன்னு சொல்றாரு ஒரு அமைப்பாளர். 3 தடவை துயில்னு சொல்லிச்சு இந்த அம்மா. அதை இல்லன்னு இந்த அம்மா சொல்லுது, அதை போய் இல்ல சொல்லலன்னு சொன்னேன். கேட்டுக்கங்களா? முதல் தவறு அதிலே. நீ என்ன வேணாலும் சொல்லுப்போ, தப்பு அது. நீ அடுத்து அதுக்கு விளக்க எப்ப வேணாலும் சொல்லு. ஆனால் பாஞ்சாலியை துச்சாதனன் உடம்புல எந்த பகுதியை தொட்டு சபைக்கு இழுத்து வந்தான்? 2வது கேள்வி. இது என்ன யுகம்? இது நடந்தது கலியுகம். இது நடந்தது கலியுகத்தில் நடந்துச்சா? ஆமா. எது இந்த நம்ம இந்த சம்பவம், நீ பேசுற சம்பவம் கலியுகம் நடந்துச்சா? மகாபாரதம் துவாபர யுகத்தில் நடந்தது இந்த கதை. ஆமா. இப்ப நடக்கிறது, நடந்து கொண்டிருப்பது கலியுகம். நீ யாரை வணங்குற? முருகப்பெருமான். முருகன் வாகனம் என்ன வாகனம்? மயில் வாகனம்.
மயில் வாகனம். முருகனுக்கு மொத்தம் எத்தனை மயில் இல்ல எத்தனை வாகனம் மொத்தம் இருக்கு அவர்கிட்ட? முருகப்பெருமானுக்கு மொத்தம் 3 மயில். அந்த 3 மயிலும் யாரா வந்தாங்க? 3 மயில் மட்டும்தானா? 3 வாகனம் தானா? பொய் சொல்லக்கூடாது, இதுலயும் பொய் சொல்ற. மொத்தம் அவருக்கு 5 வாகனம். ஐயய்ய, முருகனுக்கு சும்மா பேசணுங்கிறதுக்காக பேச 3 வாகனங்கற 3 வாகனங்கற பொய். 5 வாகனம் இங்க பாரு. அவர் சும்மா எனக்கு சூட வாகனம்ன்றத நான் நிரூபிக்கிறேன். சும்மா மண்டே கலரிட்டு போயிட்டாரு. இந்தவா சரவண என்னன்னு நீ 3 சொன்ன பொய். 3 வாகனம் சொன்னத பொய். நான் நிரூபிக்கிறேன். மொத்தம் 5 வாகனம் நான் நிரூபிக்கிறேன். சும்மா இப்ப சொல்லணும்ன்றதால சொல்ல புரியுதா? நான் சொல்றேமா, இது கலியுகம். முருகப்பெருமானுக்கு 5 வாகனம் நான் நிரூபிக்கிறேன். 3 வாகனம்ன்றா அப்புறம் என்ன? நீ 3 வாகனம் சொல்றீல? ஆமா. இதுவே பொய்யுதே. ஆனால் 5 வாகனம்னு உன் வாயில இருந்து நான் சொல்ல வைக்கிறேன். என் வாயில இருந்து சொல்ல வைக்கிறேன். நீங்க ஆமா தண்ணிய குடிச்சு தலைகீழ நின்னால என்ன உங்களால சொல்ல வைக்க முடியாது. சொல்ல வைக்கிறேன். பார்க்கலாம். ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். தோவர யோகத்துக்கு முதல் ஒன்னையும் திரைதாயுகம் திரேதாவத்தில் நடந்த கதை என்ன? ராமாயணம். ராமருக்கு எதிரி யாரு? ராமருக்கு எதிரி யாரு? ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரன். ஆமா. ராவணன் தானே. ராவணை மட்டும் பேரா ஈஸ்வரங்கிற பட்டம் எப்போ வருது? ராவணனுக்கு ஈஸ்வர பட்டம் வந்துச்சுல்ல, அந்த ராவணே ஈஸ்வரன் ராவணேஸ்வரன் சொல்றவன் சிவனை போய் எப்ப எங்க சோதிச்சு அவனுக்கு அழிவு வந்துச்சு? அதுக்கு முதல் என்ன? கிரைதாயுகம். கிரேதாவத்துல என்ன கதை நடந்துச்சு? ஹரிச்சந்திரனுடைய கதை. ஹரிச்சந்திரன் கதை நடந்துச்சா? ஆமா. எத்தனை தேசத்தை ஆண்டான்? ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி 56 தேசங்களை ஆண்டார். 56 தேசம். அந்த 56 தேசம் என்னென்ன தேசம்? அது மட்டும் இல்ல, ஹரிச்சந்திரனுக்கு பிள்ளை என்ன? பிள்ளை பேரு என்ன? லோகிதாசன். லோகிதாசன் பாம்பு அடிச்சு செத்து போயிட்டான். ஹரிச்சந்திர மயான காண்டத்துல எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனா பாம்பு அடிச்சு செத்தவன் உயிரோட வந்தானா வரலையா? உயிரோட அவன் வந்திருந்தா ஹரிச்சந்திரனுக்கு லோகிதாசன் மயம் இருக்கான். லோகிதாசனுக்கு பிள்ளை இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அவன் பேர் என்ன? நீ வா, இன்னைக்கு நான் எதுவுமே உன்ட்டு சொல்லலை. 4 யுகத்திலே 4 கேள்வி கேட்டிருக்கேன். 2 யுகத்துல நீ தப்பா பதில் சொல்லியிருக்க. இன்னும் 2 யுகத்துல நீ எதுவுமே சொல்லலை. அதுல இருந்து தெரியும் நீ உண்மையா சொல்றியா பொய்யா சொல்றியான்னு. லோகிதாசன் செத்து போயிட்டான் பாம்பு அடிச்சு, மறுபடியும் உயிர் வந்துருச்சு நீ சொன்ன. அதே மாதிரி லோகிதாசன் மயன் பேர் என்ன? என்னதே நான் பேச விடுறதுக்காக தான் பேசிட்டு பாடுறேன். பேச விடுறதுக்காக தான் பேசிட்டு பாடுறீங்க. முதல்ல ஒன்னே மண்டை உடப்பில்லைன்னா சரவண மண்டையத்தை உடப்பேன் நான். அமைப்பாளர் மண்டை தான் இன்னைக்கு உடவிடும். இன்னைக்கு இந்த மண்டை உடையுதா இல்ல அந்த மண்டை உடையுதா? அவர் பெரிய பேச்சாளி தெரியுமா உனக்கு? என்ன கேக்குறேன்னா மேடையில வச்சு இருங்க. என்ன உங்களை நான் கேள்வி கேட்டுக்கிட்டே பெற்றிருப்பாங்களா உங்களை? இல்ல, அதுல எனக்கு சந்தேகத்துல தான் பெத்தாங்க. இதுல எனக்கு சந்தேகம் வருது. சந்தேகத்துல பெத்தனால தான் நீங்க சந்தேகமாவே கேக்குறீங்க. அதனால தான் சந்தேகமா கேக்குறேன். பாப்பன்னைக்கு என்ன ஒரு சில நேரங்கள்ல ஒரு போய் தூங்கிடுவாரு நடக்கிறது. நீ பேசுமாங்கறியா? 4 நீங்க பேசுமாங்கறியா அப்புறம் நிப்பாட்டுமாங்கறியா? அது கலியுகத்துல இந்த அம்மா 3 வாங்கணும் தான் சொல்லி இருக்கு. இதெல்லாம் பேச முடியாதுங்க. நம்ம பாத்துங்க, போதுமா? இதுக்கு மேல போதுமா? முருகனை வர சொல்லலாமா? ஏன் பதில சொல்லுங்க முதல்ல. ஒரு கேள்வி 2 கேள்வியா கேட்டிருக்காரு. என்ன 4 யுகத்துல 4 கேள்வி கேட்டிருக்காரு. 4 கேள்விக்கு பதில் சொன்னா எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? அத பத்தி கவலை இல்ல. பத்திரமா வச்சுக்கங்கப்பா சாமி. இப்ப எடுத்து கொடுத்துறாங்க யார்ட்டையும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்துருவான். மொத்தம் நீ 3 வாகனம் சொன்ன தப்பு. 5 வாகனம் நான் சொல்றேன் நிரூபிக்கிறேன். ஓ வாயில நான் சொல்றேன். நான் 3 வாகனங்கறத நான் நிரூபிக்கிறேன். எல்லாரும் கேட்டுங்கயா. இந்த அம்மா 3 வாகனம் சொல்லிச்சா? நான் 5 வாகனம்னு சொல்றேன். அதுவும் இந்த அம்மாவை சொல்றேன் 5 வாகனம். ஏன் வாயில இருந்து உங்களால சொல்ல வைக்க முடியாதுன்றல சொல்ல வைக்கிறேன். ரெண்டாவது அடுத்து நான் கேட்கிறேன். நான் கலியுகத்துக்கு முதல்ல துவாபராயுகம். ஆமா. இந்த துவாபராயுகத்துல பாஞ்சாலிய எந்த பகுதியை பிடிச்சு இழுத்துட்டு வந்தேன் உடம்புல? ஐயய்ய, துரியோதன ஆணையிட துச்சாதனன் தான் உறிஞ்சான்னு சொல்லிச்சு. அது என்னத்தை உறிஞ்சா? எந்த பகுதியை தொட்டு இழுத்தாந்தேன். அடுத்து திரேதாகத்துல ராவணேஸ்வரன் சிவனை போய் எப்படி சோதிச்சு அழிவுக்கு முக்கியத்துவம் வழி வகுத்தான். அதுக்கப்புறம் கிரேதாயுகத்துல
நம்ம ஹரிச்சந்திரனுடைய மகன் லோகிதாசனுக்கு பிள்ளை இருக்கானா இல்லையா? அப்படி இருந்தானா அவன் பேர் என்ன? வண்டி பில்லி அப்பா இருங்கப்பா கண்டு மோலி இருங்கப்பா இருங்க நீங்க வரிசையில அடிக்கடிக்கு கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க கேள்வியை கேட்டுட்டு வண்டி விழின்னு பாடுனா என்ன அர்த்தம்? சங்கரனை நினைக்கணும்ல. இந்த நாடக அமைப்பாளர்னா அமைப்பாளர் பேரை சொல்றோமா இல்லையா? ஆமா, இங்க நியாயத்தை பேசுறேன். நாடக அமைப்பாளர் பேர் சொல்லணுமா இல்லையா? பேரெல்லாம் சொல்றோம்ல. ராஜ நடிகராக தமேந்திரனும் இல்ல, நான் பேர் சொல்றோம்ல. கடைசியில் யார் பேர் சொல்றோம்? அமைப்பாளர் பேர் சொல்றோம்ல. இப்ப 4 கேள்வி கேட்டேன். 4 கேள்வியோட இந்த நாடகத்தை எழுதினவ யாரு? தவத்திர ஸ்ரீலஸ்ரீ டிடி சங்கரதாச சுவாமிகள். எழுதினவர் அவரை நம்ம ஞாபகப்படுத்தணுமா இல்லையா? சொன்னீங்க. இருமா எனக்கு எதிரிங்க யாரும் இல்லம்மா. அவர்தான் எதிரி. வாணியகுடியில இருந்து கூட்டிட்டு வந்துருக்காங்க. நாடகத்தை நாடகம் அண்ணன் வாங்கி உங்களை போட்டு எதுக்கு என்னை வந்து கூடவே கூட்டிட்டு வந்து சொன்னீங்க. இந்த 4 யுகத்துல கலியுகத்துல கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கந்த பெருமானுக்கு எத்தனை வாகனம்னு கேட்டீங்க. நான் சொன்னேன் 3 வாகனம். நான் 5ன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க 5 வாகனம்னு. நான் 3 வாகனம்னா அதுக்கு சிறப்பு வச்சிருக்கேன். நான் உங்களால 5 வாகனம் உங்களால நிரூபிக்க முடியுமா? 5 நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சாவுல சொல்றதுக்கு ஒண்ணே விடுவேன். என்னையே தெரிஞ்சாவும் சொல்றதுக்கு நீ யாரு? அப்புறம் சொல்ல மாட்டேன்னு என்ன அர்த்தம்? 5 வாகனங்களை நான் நிரூபிப்பேன். 5 வாகனமும் இருக்குன்னு உன் வாயில இருந்து சொல்ல வைக்கிறேன். ஏன் வாயில இருந்து? இப்ப சொல்ல வைக்கிறேன். சரி பார்க்கலாம். முடிஞ்சா நீ 3 வாகனத்தை சொல்லு. ஆமா. முருகப்பெருமானுக்கு முதல் வாகனம் மயில் வாகனம். என்ன மயில்? முதல் மயில் எந்த மயில்? ஓம் என்ற பிரணவ மந்திரம். அதை யார் மயிலா கொடுத்தது? சக்தி முருகப்பெருமானுக்கு கொடுத்தார். முதல் மயில். இரண்டாவது மயில்? இரண்டாவது மயில் தேவேந்திரன். தேவேந்திரனை மயிலா போய் யார்கிட்ட கொண்டு யார் கொடுத்தது? எது? தேவேந்திரனை கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு மயிலா மாத்தி கொடுத்தது யாரு? விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமான் தான் மயிலா மாத்தி கொடுத்தார். இரண்டாவது மயில். மூன்றாவது மயில் எந்த மயில்? சூரபதுமன். சூரபதுமன் இரண்டா பிளந்தார். ஆமா. ஒரு பக்கம் என்ன? சேவல். இன்னொரு பக்கம் மயில். 3 மயில் வந்து. மயில வாகனம் வச்சிட்டாரு, சேவல குடியா வச்சிட்டாரு. வந்துருச்சுல? நீ கேட்டிருக்கீல்ல? ஆமா. மொத்தம் அந்த அம்மா வந்து முதல் மயில் ஓம் என்ற பிரணவம் வந்து. இருமா நீ கொஞ்சம் 3 வாகனம் சொன்னீங்க நீங்க. இங்க இருங்க, நான் சொன்னேன். சரி 4வது வாகனம் என்ன வாகனம்? ஆட்டுக்கடா வாகனம். ஆட்டுக்கடா வாகனத்தை முருகனுக்கு எப்படி கிடைச்சு? ஆட்டுக்கடா வாங்கினா முருகனுக்கு எப்படி கிடைச்சு? முருகப்பெருமான் அடக்கி வச்சாரு. உன் புராணத்துல ஒரு கிரகணம் தோண்ட. ஏன்? ஆட்டுக்கடாயே முருகனுக்கு வாங்கின அந்த ஆட்டுக்கடாங்கிற முருகனுக்கு வாங்கினத்தை அந்த முருகனுக்கு எப்படி கிடைச்சுன்னு முருகப்பெருமான் அடக்கி வச்சான்னு சொல்லிய நீ எல்லாம் படிச்சியா இல்ல வீட்டுல போய் படிச்சியா? ஆட்டுக்கடாயை போய் முருகன் அடக்கினான்னு சொல்லியா? ஏமா ஆட்டுக்கடாயை முருகன் அடக்கினாரா? எல்லாம் கேட்டுங்க. முருகப்பெருமான் எங்க உங்க நடு வீட்டுல அடக்கினாரு? எப்ப சொன்னேன் நான் முருகப்பெருமான் அடக்கினாருன்னு? அமைப்பாளர் கேட்போம். இல்ல அமைப்பாளர் கேட்போம். இந்த அம்மா முருகன் அடக்குனாருன்னு சொல்லிச்சா வேற யாரும் அடக்குனாருன்னு சொல்லிச்சா? முருகன் அடக்குனாருன்னு இந்த அம்மா சொல்லிச்சுல. அட நான் எப்ப சொன்னேன்? டேய் போய் சொல்லாமா? போய் சொல்ல வாக்கி போதும் கிடைக்காது. இந்த இடத்துல ஒரு பொரி உருண்டை கூட கிடைக்காது. இங்க பாரு. முருகன் அடக்குனாருன்னு சொல்லிச்சா இல்லையா? ஏங்க நான் எப்பங்க சொன்னேன்? நான் கேக்குறேன். ஏப்பா நான் சொல்லல, பதில் சொல்லவே இல்லை அதுக்கு. ஆட்டுக்கடாயே முருகனுக்கு எப்படி வாகனம் கிடைச்சுன்னு முருகன் அடக்கி வச்சாருன்னு சொல்லிச்சு. அண்ணே சொல்லிச்சா சொல்லேனே? இந்த ஒரு காட்சி இருக்காரு, வலைதளம் இருக்கு. முருகன் அடக்குனாருன்னு சொல்லிச்சு. ஆமா முருகன் அடக்கி வச்சுக்கிட்டான்னு சொல்லிச்சு. ஆனா நீங்க இருக்கீங்களே இருங்க முருகன் சொல்லிச்சு. இப்ப கேளுங்க, முருகன் அடக்குனான்னு இந்த அம்மா சொல்லிச்சு. முருகன் அடக்குனான்னு சொல்லிச்சு. இப்ப நான் கேட்டக்கு இந்த அம்மா என்ன சொல்லிச்சு? முருகன் எங்க இருக்கா? உங்க நடு வீட்டுல. ஒரு வள்ளி நாரதரை பார்த்து நடுவில் கேட்கலாமாங்க? முருகன் அடக்குனார்னு சொல்லுச்சு. ஏமா முருகன் அடக்குனான்னு கேட்கிறேன், எங்க முருகன் நடுவில் அடக்குனான்னு கேக்குது. அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு நாரதர் கேள்வி கேட்டா நடுவில் நடக்குது. இங்க பாரு, என்னை பத்தி அதிகமா உனக்கு தெரியுதா மட்டும் தெரியும், அவருக்கு நல்லா தெரியும். கோவப்பட மாட்டேன், கோவப்பட்ட யாரும் உண்டு இல்லைன்னு முருகப்பட நடுவில் நீ பேச தெரிஞ்சா பேச தெரியுமா? பேச தெரிஞ்சா உன் நடுவில் பேசுவ, ஓரத்து விழுந்து உள்ளு பேசி பேசுன்னு கேட்கிறேன். இல்ல அது தப்புதான். சரவணன் உனக்கு கொம்புசி விட்டதுனால நீ வந்து எது வேணாலும் பேசுவியா? என்ன வேணாலும் பேசுவியா? நாடக அமைப்பாளர் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, எது வேணாலும் பேச. அப்படிலாம் பேசக்கூடாதுயா, அதெல்லாம் தப்பு.
அவரே வீடு இல்லாம ஊரா சுத்துறாரு. எனக்கு அவர் போய் தெரியுங்க. நடு வீடு ஓரத்தை வீடுன்னு சொன்னா எனக்கு தெரியுங்க, வீடு இல்லாதவங்க தான் கோவம் ரோசம் எல்லாம் அப்படி பொத்துக்கிட்டு வருமுண்டு. அந்த அம்மா எனக்கு வீடு இருக்கா இல்லைங்க கேட்டுச்சா? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க. உன் வேலையை பாருப்பு. எனக்கு தெரியாதா வீடு இருக்கா இல்லையானே? இல்ல வீடு இல்லாதவள போய் தாங்கள் நடத்திய வேள்வியில் இருந்து வந்த ஆட்டுக்கடாயை வீரபாகு தேவர் அடக்கி முருகப்பெருமானுக்கு பரிசா கொடுத்தார். நான் ஏன் முருகப்பெருமான் அடக்கி வச்சார் நான் ஏன் சொல்றேன்? இரு அப்ப அந்த ஆட்டுக்கடையை அடக்குனது யாரு? வீரபாகு தேவர் அடக்கி முருகப்பெருமானுக்கு பரிசா கொடுத்தார். சாமி, அதாவது வீரபாகுன்னு ஒருத்தர். இரு நான் கேட்கிறேன். வீரபாகு தான் அடக்குனாரு ஆட்டுக்கடையை, அதை கொண்டு முருகன்ட்ட கொடுத்தாரு. ஆமா, முருகன் அதை வச்சுக்கிட்டாரு. அப்ப முருகன் ஆட்டுக்கடாய அடக்கல, அடக்குனவர் வீரபாகு தேவர். இங்க பாருங்க, வீரபாகு தேவர் அடக்கலன்னா முருகப்பெருமான் அடக்கி வச்சிருப்பாருன்னு சொல்ல வந்தேன். இந்த வேலைக்கெல்லாம் சின்ன வேலைக்கெல்லாம் நம்பலா போறது அப்படின்ட்டு அவர் உட்காந்துக்கிட்டு நீ போயிட்டு வாப்பா இந்த வேலைக்காரனை விட்டு அனுப்பிச்சு விட்டுறது. ஆனா நீங்க முழுசா வேகாத முட்டை மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இன்னைக்கு தான் நான் இப்படி ஒரு பழமொழி கேட்டிருக்கேன். முழுசா வேகாத முட்டை எப்படிமா இருக்கு? முழுசா வேகாத முட்டை அரவேக்காடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆப்பாயில் அரவேக்காடு. அப்ப முழுசா வெந்திருச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? முட்டை. அதுக்கு பேரு முட்டை இல்ல, அதுக்கு பேர் ஆம்லெட். முழுசா வாங்கினா அது வெந்தாத்தான் ஆம்லெட். புல் பாயில். ஆனா ஆம்பளேட்டா வருதா பொம்பளை லேட்டா வர்றாங்க அது தெரியாதுப்பா. அது எந்த லேட்டா எப்படி இருந்தானே நான் அதை கேட்கல. ஊர்ல திட்டுவாங்க ஏஜென்ட். அப்ப 4வது வாகனம் என்ன வாங்கினா? ஆட்டுக்கடா வாகனம். ஆமா. 5வது வாகனம் என்ன வாங்கினா? யானை வாகனம். யானை வாகனம் முருகனுக்கு எப்படி கிடைச்சிச்சு? தேவி யானையை திருமணம் செய்யும் பொழுது தேவேந்திரனாகப்பட்டவன் சீதனமாக கொடுத்தார். அதுதான் யானை வாகனம் முருகனுக்கு கிடைச்சு. மொத்தம் 5 வாகனம். ஏறுங்க. முதல் வாகனம் என்ன வாகனம்? ஓம் என்ற பிரணவ மந்திரம். 2வது வாகனம் தேவேந்திரன். 3வது வாகனம் சூரவதமன். 4வது வாகனம் ஆட்டுக்கடா. 5வது வாகனம் யானை வாகனம். முருகனுக்கு எத்தனை வாகனம்னு நீ சொன்ன? 3 வாகனம் நான் சொன்னேன். நான் எத்தனைன்னு சொன்னேன்? 5 வாகனம்னு சொன்னீங்க. 5ஐயும் நான் சொல்றேன்னு சொன்னா சொல்லல, உன் வாயில சொல்ல வைக்கிறோம்னே. ஆமா, சொல்ல வச்சீங்க. சொல்ல வச்சனா சொல்ல வைக்கல அந்த அம்மாவை. இப்ப சொல்லுங்க. 5 இந்த வேலைய நீங்க சொல்லுங்க சரியா? இருமா பேசுங்க. நீங்க தேவல நாங்க நான் 3 மைல 1 மைல தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சொன்னா எப்படிங்க நியாயம் வாங்க முடியும்? கத்தாதம்மா. ஏனே 5 வாகனம் நான் சொல்லி நிரூபிச்சு. நான் 3 மைல 1 மைல என்னது மொத்தம் 5 வாகனம் நான் 3 மைல 1 மைல தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சொன்னா எப்படி? புரியுதானே யாருக்காது? அம்மா எப்படி போய் அவருக்கு புரியுது? அட 3 மைல 1 மைல தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சொன்னா எப்படிங்க நியாயம் ஆகும்? சாமி இரியா என்னன்னே புரிஞ்சிச்சு சொல்லுங்கனே. சாமி வள்ளி சொல்றது என்னன்னா, சாமி 3 மைலையும் 1 மைலா சொல்றேன். நீங்க 3 தனித்தனியா பிரிச்சு சொல்றீங்க, தனித்தனியா சொல்றீங்க அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? அப்படிங்கறது வந்து அவங்க சொல்றா. இப்போ உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் சாமி. எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. நான் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு குடும்பம் இருக்கு. குடும்பத்துல 5 பேர் இருக்காங்க. சரி, 5 பேருக்கு ரேஷன் கார்டுங்கிறது எத்தனை கார்டு? ரேஷன் கார்டு ஒரு கார்டு தான் இருக்கு. ஒரு கார்டு தானே. 5 பேரா இருந்தாலும் சரி 10 பேரா இருந்தாலும் ரேஷன் கார்டுங்கிறது ஒன்று தானே. அப்ப மைலுங்கிறது ஒன்று தானே. அப்ப 1 2 3ங்கிறது என்ன? 3 மைல்னாலும் மயிலு தானே. மயில் 1 ஆட்டுக்கடா 1 யானை வாங்க மொத்தம் 3 வாகனம் தான். சரி, உங்களுக்கு அதுவும் புரியலையா? உங்களுக்கு புரியுற மாதிரி இப்ப நான் சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க. இந்த ஊர் பேர் என்ன ஊரு? இந்த ஊர் வந்து காந்தி நகர். நடராஜபுரம் காந்தி நகர். காந்தி நகரா? பக்கத்துல எந்த ஊர் மெயினான ஊர்? எந்த ஊர்னே? பக்கத்துல பனங்குடி இருக்கு. பனங்குடி. இப்ப அங்க இருந்து நம்ம வண்டி வந்துகிட்டு இருக்கோம். வரும்பொழுது பனங்குடியில வந்து இது என்ன காந்தி நகரா? காந்தி நகருக்கும் பனங்குடிக்கு எத்தனை கிலோமீட்டர்னு? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் ஒரு 2 கிலோமீட்டர் கூட வச்சுக்கோங்க. ஆமா ஆமா சரி. அட 5 கிலோமீட்டர் ஒரு சரி, ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும்போது காந்தி நகர் 5 மைல்னு எழுதி இருக்கும். அப்படின்னா 5 காந்தி நகர் இருக்கிறதா அர்த்தம்? ஒரு காந்தி நகர். காந்தி நகர் ஒண்ணுதான். 5 கிலோமீட்டர் தான். 5 கிலோமீட்டர் அப்படிதான் அது. ஓ, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் 5 மைல் இருந்துச்சா? அப்ப நம்ம காந்தி நகர் 5 மைல் இல்ல, அதனால ஒரே ஒரு காந்தி நகர் தான். எத்தனை மைலா இருந்தாலும் மயிலுங்கிறது ஒண்ணு, யானைங்கிறது ஒண்ணு, ஆட்டுக்கடாங்கிறது ஒண்ணு, மொத்தம் 3 தாங்கறேன் நான். புரியுதா? ஆஹா, இப்படி ஒரு விளக்கத்தை நான் சொல்லி இதுவரையிலும் எந்த வள்ளி சொல்லி நான் கேள்விப்படலையா? இவ்வளவு விவரமா பேசுமே எனக்கு உண்மையாச்சு. ஐயோ சாமியலா. அப்ப நீங்க அப்படி இல்லன்னா சப்போர்ட் பண்ணுவாரா அண்ணே? அவருக்கு விவரம் தெரிஞ்சனாலதான். சரி, ஒரு கேள்விக்கு பதில். அந்த யுகத்துக்கு முதல் என்ன யுகம்? துவாபர யுகம். துவாபர யுகத்துல நான் என்ன கேட்டேன்? ஐயா நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து துரியோதனன் வந்து ஆடை இழுத்தாருன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. துரியோதனன் துச்சாதனன் துயில் உரியாருன்னு சொல்லி நான் சொன்னேன். எப்படி
துயில்னா அதுக்கு பேர் இல்ல, துயில்னா தூக்கம். ஆமா, ஆனா நான் எப்பங்க சொன்னேன் துயில்னு? தூக்கம்னு எனக்கு தெரியாதா? துச்சாதனன் துரியோதனன் ஆணையிட துச்சாதனன் துகில் உருகிறார் அப்படி சொன்னேன் நானு. துகில் துகில் துயில் என்றால் தூக்கம், துகில் என்றால் ஆடை, ஆடையை தான் இழுத்தார்னு சொல்லி நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? காது காதுனா வேது வேதுங்குது உங்களுக்கு. ஈ வேற கீ வேற. அதுக்கு பேர் துகிலா? துகில் துகில். அப்ப நீ இல்ல அவங்க வேகமா நீங்க பேசிட்டு அப்படி சொல்லும்போது அந்த வேகத்துல சொல்லும்போது துரியோதனன் ஆணையிட துச்சாதனன் துகில் உரிகிறார் அப்படி சொல்றான். துகில் துகில் உரிறான், ஆடை உரிந்தான். ஆமா. சபைக்கு எதை கையை பிடிச்சிருத்தானா? இல்ல. அந்த திரௌபதியை காலை பிடிச்சிருத்தானா? இல்ல. இல்ல சேலையை பிடிச்சி கையை பிடிச்சிருக்கல, காலை பிடிச்சிருக்கல, அல்லது சேலையை பிடிச்சி? இல்ல. சரி, முடிய பிடிச்சிருந்தானா? இல்ல. ஐயோ எப்படி உடம்ப போய் பிடிச்சானா? இல்லங்கற. அப்புறம் எதச்ச மண்டு எதச்ச பிடிச்சான்? தொட்டி இழுத்துட்டு வந்தாரு. அதுதான்மா அவர் கேக்குறது உனக்கு புரியுது? எனக்கே கோவம் வருது. கை தட்டி நியாயமான கை தட்டு. கை தட்டினே கையையும் பிடிச்சிட்டாலமா. இந்த அம்மா கையையும் பிடிக்கலன்றுச்சு. ஆமா, கையை காலையும் பிடிக்கல, தலைமுடியும் பிடிக்கல, சேலையும் பிடிக்கல, உடம்பையும் பிடிக்கல, ஆனா இழுத்துட்டு வந்தாங்க. பிடிக்கல, அப்படி எதையுமே பிடிக்கல. ஆனா எதை பிடிச்சாங்க? எப்படி இழுத்தாங்க? தொட்டி இழுத்துட்டு வந்தாருங்க. எதையுமே பிடிக்கலையா, ஆனா தொட்டு இழுத்துட்டு வந்தானா? இங்க பாரு, உடம்புல ஏதாவது தொட்டாதானே எங்களுக்கு இழுத்துற முடியும். வர முடியும். ஆமா. இந்த அம்மா இப்படி ஒரு மக்க போய் நான் வள்ளியா கொண்டாந்து பாட்டி. ஒண்ணு மக்கு கிடையாது. இந்த மக்க போட்டு எதையுமே தொடாம எப்படி ஒருத்தர் இழுத்தாங்க? தொட்டு தாங்க இழுத்துட்டு வந்தாரு, ஆனா தொடல. வரும், ஆனா வராது. கண்ணை கட்டுறா சாமி. மகாபாரதத்துல ஒருத்தர் கண்ணு கட்ட மாதிரி. என்னன்னே கேள்வி கேட்பீங்களா? கேள்வி கேட்பீங்களா? இல்ல நான் கேட்கறேன். இனிமே உன்ட்ட நான் கேள்வி கேட்க மாட்டேன் சாமி. இப்படி ஒரு குழப்பவாதியை நான் பார்த்ததில்ல, குழம்புனவாதியை பார்த்ததில்ல. தீவிரவாதியை துரியோதனன் ஆணையிடுகிறார். ஒரு சிகர் அண்ணே, இன்னைக்கு நீங்க நம்பிராசி வேஷம் போட்டதா இருந்தது. போடல, ஏனே போடல? நேரம் ஆயிருச்சு அப்படின்னா? இல்லை அப்படியே நான் இல்லை, நான் எனக்கு செய்தி ஏற்கனவே வந்துச்சு. அவர் மாயகுலம் மாதவன் இன்னைக்கு நம்பிராசி வேஷம் போடுறான்னு. நான் அதுக்கப்புறம் தான் ஞாபகம், உங்களை பார்த்துக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு என்ன போடல அப்படின்னு சொல்லி. சரி இருக்கட்டும், அதை பேசுவோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுவோம். சரி அது இருக்கட்டும். நீ சொன்ன உடம்புல கையை பிடிக்கல, காலை பிடிக்கல, சேலையை பிடிக்கல, தலையை பிடிக்கல, முடிய பிடிக்கல, கட்டி பிடிக்கல, எதையுமே பிடிக்கல. ஒரு துச்சாதனையை எப்படி அவன் இழுத்து வந்தான்? அவர் எதையுமே தொடலங்க, ஆனா தொட்டு இழுத்துட்டு வந்தாரு. மண்டையை பொளந்து விடுறேன். எதையுமே தொடல. எதையுமே சத்தியமா சொல்றேமா, உன்ட்ட நான் கேள்வியே கேட்கலமா. இன்னி கேள்வி மட்டும் நான் கேட்டேன்னா இந்த மைக்கிறது என் மண்டே ஓட. நான் உன்ட்ட கேள்வியும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. போ, அந்த பயம் இருக்கட்டும். ஏண்டா ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்தாலையா, காலை பிடிச்சிருந்தீங்க, கேள்வி கேட்க நிற்கிற நடுவரா நிற்கிற. கையையும் பிடிக்கல, காலையும் பிடிக்கல, உடம்பையும் பிடிக்கல, கூந்தலையும் பிடிக்கல, எதையுமே எந்த இதையும் பிடிக்கல. தொட்டு இழுத்துட்டு வந்தாருங்கிறங்க. தொட்டுங்க அவருக்கு அப்புறம் புரியுதா இல்லையாமா அவர் கேட்கறது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏன் எல்லாரும் இப்படி கோலாவே இருக்கீங்க? இல்ல தொட்டு இழுத்துட்டு வந்தான்னு சொல்றேன். கைய பிடிக்கலங்கிற, காலை பிடிக்கலங்கிற, மாச்சத்தை பிடிக்கலங்கிற, எதையுமே பிடிக்கல. அப்புறம் கடுப்பு வருது, அப்புறம் எதை பிடிச்சிட்டா இழுத்துட்டு வந்தாரு? அப்படி கேட்கணும். அப்ப எதைத்தான் பிடிச்சி தொட்டு இழுத்துட்டு வந்தாரு அப்படி கேட்கணும். அது கூட தெரியாம இருக்கீங்க நீங்க. ஐயோ ஐயோ யாருமா பதில் சொல்ற கூட மயக்கம் வராதுமா. ஆனா பதில் கேள்வி கேட்டவனுக்கு தான்மா மயக்கம் வருது. இப்ப சரிம்மா நான் கேட்கிறேன், எதையுமே தொடல, ஆனா எதமா தொட்டு இழுத்தாந்தியா? எதையுமே தொடலையாமா. இது ஒரு இழுத்துட்டு வந்தாங்க. எதை தொட்டு இழுத்துட்டு வந்தா? எதமா தொட்டேன்? கேளுங்க, நீங்க கேட்ட எதையுமே ஒரு தொட்டு இழுத்துட்டு வரல, ஆனா ஒரு ஒன்ன தொட்டு இழுத்துட்டு வந்தாரு. ஐயோ ஐயோ, ஒரு கவி சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீ படுக்காம எந்திரிச்சு உட்கார்ந்து கை தட்டுனே. சரி கை தட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து. ஏன் சாமி நீங்க ஒரு கவி சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு தண்டார் விடலை தாயுரைப்ப தாய் முன் அணுகி தாமரை கை செண்டால் அவள் வைங்குழல் வெட்டி தீண்டானாக. பதிலையே நீங்களே சொல்லிவிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டா இது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. நான் எங்கமா பதில் சொன்னேன்? நீங்க தாங்க பதில் சொல்லிருக்கீங்க. தாய் முன் அணுகி தாமரை கை செண்டால் அவள் பைங்குழல் வெட்டி. இருங்க, அந்த வரைக்கும் ஏன் போறீங்க? அதுக்கு முன்னாடியே பதில் வந்துருச்சு. அப்புறம் என்ன அதுக்கு பைங்குழல் வெட்டி தீண்டானா? அது ஏன் சொல்றீங்க நீங்க? எப்படி தீண்டானாக சொல்லி அது உங்களுக்கு தெரியாதா? தீண்டானாக சொல்கிறானே ரொம்ப அதுக்கு முன்னாடி என்ன வரி சொன்னீங்க? தாமரை கை செண்டால் அப்படின்னா அவர் பக்கத்துல போய் அந்த திரௌபதியுடைய தாமரை மலரை கொண்டையில சூடியிருக்காங்க. அந்த தாமரை மலரை அப்படி தொட்டார், தொட்டு இழுத்தாரு, அவங்க வந்தாங்க.
ஓ தாமரையை தொட்டோன்னே ஆ, பூ விழுக போது இத்தனை பேர் 5 பேர் உட்கார்ந்துருக்காங்களே. உடம்புல கைய தொடல, கால தொடல, உடம்ப தொடல, முடிய தொடல, எதையுமே தொடல, ஆனா தொட்டாரு. தாமரை தாமரை மலரை தொட்டார். அப்படியே இழுத்து கொண்டு வந்து சபையில வைத்து சேலை உரிந்தார். ஆமா, சத்தியமா உண்மையாவே அந்த இடம் சூட்சம் மட்டும் அந்த கவிக்குள்ளே எழுதி வைத்திருக்கின்றார். மகாபாரத்தில் எவ்வளவு அழகாக. வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு. சந்தோஷம். இங்க பாருங்க, உங்க கைதட்டல அர்த்தம் அது மட்டும் இல்ல, இரு அவர் சொன்ன கவியை கவனிக்கலும் அழகு கவியை கவனிச்சனாலும் சொல்லிக்க. இதுலயும் எனக்கு என்னன்னா நல்லா கவனிங்கன்னு பதில் சொல்லியிருக்க. தாமரை மலரை போய் பிடிக்கிறேன். ஆமா, பிடிச்சா கையோட வந்து மாறாதா? அப்படி சொல்லுங்க. சேலைனாலும் சேலையோட வரலாம், கையினாலும் உடம்புல ஒட்டியிருக்கு வரலாம், முடியும் உடம்புல ஒட்டியிருக்கு வரலாம், எந்த உதா இருந்தாலும் உடம்புல ஒட்டியிருக்கு இழுத்துட்டு வந்துடலாம். தாமரை மலரை பூவை தொட்டா நம்ம தலையில பூ இருக்கு, பூவை பிடிச்சா பூ பிடிங்கிட்டு வந்துடாதா? என்னப்பா அப்படி சொல்லுப்பா. எனக்கு தான் இன்னைக்கு எல்லா ஓட்டும் எனக்கு தான். பூ கையில வந்துருமா வராதா? அந்த அம்மாவை போய் பூவை தொட்டு பிடிச்சா எனக்கு தான் நின்று போகுது. எங்கம்மா பதிலு? ஆனா சாமி, ஆனா நீங்க இவ்வளவு விவரம் இல்லாம பேசுவீங்கன்னு சத்தியமா நினைச்சு பார்க்கல. நீங்க கொஞ்சம் விவரம் மட்டும் பேசினா என்ன? இல்ல இல்ல இல்ல, இருங்க இருங்க. இப்ப தாமரை கை சென்றால் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பைங்குழல் பற்றி தீண்டானாக செல்கிறேன். தாமரை மலரை போய் பிடிச்சார்தான், பிடிச்சி தாமரை மலரை இழுத்தா தாமரை மலர் வந்திருந்தேன். ஏன் வரல? ஆனா வரல. ஏன் வரல? தாமரை மலரை தொட்ட உடனே அவங்களே வந்தாங்க. யாரா விட வேண்டியதுமா? மலர் தான் பிடிங்கிட்டு போட்டு விட வேண்டியானே. எப்படி விடுவாங்க? ஏன்? ஒரு பெண்ணுக்கு பூ பொட்டு இது எல்லாம் ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியம். 5 பேரும் குத்துக்கல்லு மாதிரி உட்காந்துருக்காங்க இங்க. 5 பேர் அங்க உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது கணவர்கள் 5 பேர் அங்க உட்காந்துருக்கும் பொழுது தாமரை மலர் கொண்டு கொண்டையில வச்சிருக்காங்க. அது தாமரை மலையில எடுத்துட்டா விதவை என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டம் வந்து விடும். ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமானதே பூவு தான். பூவு பொட்டு தான் ரொம்ப முக்கியமா. ஆனா அந்த பூவையை எடுத்துட்டா 5 பேரும் குத்துக்கள மாதிரி இங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல, அப்புறம் அவங்களுக்கு என்ன மரியாதை? மரியாதை புருஷனுக்கு என்ன மரியாதை? ஒரு பெண்மணியால் பூவை இழந்தால் கணவனை இழந்ததற்கு சமம். விதவை என்று சொல்லக்கூடிய பட்டம் வந்துடும். அதனாலதான் அந்த பூவை தொட்ட உடனே அவங்களே தானா வந்தாங்க. அதுதான் பூவையர் கண்ணி. அப்ப தலையில இருக்க பூவை எடுக்க விடாம அவங்களே வந்தாங்க. பூவை இழந்தால் கணவனை இழந்ததாக அர்த்தம். அந்த தொட்ட உடனே அங்கிருந்து நேரம் வந்தா. சத்தியமா இதுதான் உண்மையான பதில். இந்த பதிலுக்காக தான் எதிர்பார்த்தேன். அந்த பதிலை சொல்லி அழகாக விளக்குது. சொன்ன கவியிலையுமே அந்த வார்த்தை இருக்கு. பைங்குழல் பற்றி தீண்டானாக செல்கிறான். உடம்ப தொடவே முடியல. கடைசி வரல தொடல. பாஞ்சாலி உடம்ப தொட முடியல. ஏன்னா அவன் நெருப்புல இருந்து வந்தவ. அவ உடம்ப தொடவே முடியல. உடம்புல தலையில இருக்கக்கூடிய மலரை தொட்டான். மலர் வரவில்லை. ஏனென்றால் கணவன் இருக்கும் பொழுது ஒரு பெண்மணியால் பூவை இழக்கக்கூடாது என்பதை உணர்ந்துதான் அவள் அங்கிருந்து வருகிறார். கடைசி வரலும் சேலையை உறிஞ்சு முடிச்சானா? ஏன் சேலையை உறிஞ்சானா உரியலையா? உறிஞ்சிட்டானா? உரியலங்க. என்னமா உறிஞ்சாங்கற மறுபடியும் உரியலங்கற? சேலையை உறிஞ்சது உண்மைதான். உறிஞ்சான். ஆமா, உறிஞ்சிட்டான்ல. முடியலைல. கண்ணா உனக்கும் கண்ணிலையான் கத்துனா திரௌபதி. சரி. கண்ணன் ஆடை கொடுத்தார். இழுக்க 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 ஆடை வந்துகிட்டே இருந்துச்சு. அவர் மயங்கி கீழே விழுந்துட்டாரு. நீங்க இந்த மயக்கம் போட்டுருக்கீங்களா மாதிரி? அப்பா நெஞ்சு வலிக்குதா? எனக்கு தெரியும். சரி, இது ஓய் ஓய் ஒன்னும் புரியல. ஏங்க நீங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளா, என்கிட்ட போய் ஏமாறுறீங்களா நீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல தெளிவா படிச்சிருந்தாங்கன்னா யாரும் ஏமாற முடியாது. அது தெளிவா ஒரு கேள்வி கேக்குறேன், சரியா இருந்தா தான் பதில் சொல்றவங்க சரியா சொல்ல முடியும். சரியா சொல்ல முடியும். கேள்வி கேக்குறதுக்கு சரியா இருந்தா தான் பதில் சொல்றவங்க சரியா பதில் சொல்றவங்க சரியா வர. சரி, அதே மாதிரி தெளிவா படிச்சிருந்தா தான் பதிலும் சொல்ல முடியும். தெரியும் எனக்கு. சாமி என்னம்மா? சரி, இந்த யுகத்துக்கு முதல் ஒண்ணு வா. இந்த யுகத்துக்கு துவாபர யுகம் சொல்லிட்டேனே. துவாபர யுகத்துல மகாபாரதம் முதல் யுகம் என்னங்க? திரேதாயுகம். திரேதாயுகத்துல ராவணன் தானே? ஆமா. ராவணன் போய் சிவனை போய் எப்படி சோதிச்சான்? அவன் ஈஸ்வர பட்டம் வாங்கினவன். ஆமா. சிவனுடைய பக்தன், தீவிர பக்தன். அவனை போய் சோதிச்சது எப்படி போய் சோதிச்சான்? வீரன் என்பதை காட்டுவதற்கு. எங்க போய் எப்ப போய் நான் தான் வீரன் காட்டினேன் சிவன்ட்ட. ஏன் சாமி? ராவணேஸ்வரன் வந்து பெரிய வீரன். ஆமா, பெரிய வீரன், பலம் வாய்ந்த வீரன். அவர் என்ன பண்ணுவார்? அப்படிப்பட்ட வீரன் ஆனா சிவனை போய் சோதிக்க போறானே. எப்படி போய் சோதிச்சான்? எங்க சோதிச்சான்? என்ன பண்ணான்? சிவனை சோதிக்க போனாரா? ஆமா, சிவனை போய், சிவன் இருக்கும் இடத்தை போய். பெரிய வீரன் தானே, பலசாலி தானே. ஆமா. யாரு? ராவணே. ஆமா. அந்த ராவணே
அவன் அழிவுக்கு காரணமா இருந்தவனே நான் தான். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் அவரோட அழிவுக்கு காரணமா இருந்தவங்களே நீங்க தானே. எனக்கு தெரியும். என்னன்னு? ஆமா என்னன்னு? அவரு அழிவுக்கு காரணமா இருந்தவர் நீங்க தாங்க. உடனே விடுவேன். நான் ராம ஓட்டிக்கேன், பட்டை ஓட்டிக்கேன். ஆமா, ராமத்துக்கு பட்டைக்கு ராவணேஸ்வரன் என்ன பண்ணுவாரு? நவக்கிரகங்களை படிக்கட்டுகளாக போட்டு சிம்மாசனத்துல போய் ஏறி போய் உட்காருவார். சரி. அப்ப நீங்க பாத்தீங்க, என்னடா உனக்கு திமிரு, நவக்கிரகத்தையும் போட்டு படிக்கட்டா போய் உட்கார்றேன், இவனோட ஆணவத்தை எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு பாத்தீங்க. அப்ப நம்மளுக்கு தானே அசிங்கம் அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அவரை நவக்கிரகத்தையும் படிக்கட்டா போய் ஏறி உட்காரும் போது நீங்க சொல்றீங்க, ஏப்பா நீ நவக்கிரகத்தையும் படிக்கட்டா ஏறி போய் உட்கார்ற, ஆனா அதுல பாரு 7ஆவதா படுத்திருக்கவே உன்னைய பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்கிறான்டா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒரே குத்து வாயின் டர்னு பின்னால போயிடும். ஏன் சாமி? ஒரு நாரரை பார்த்து அவன் இந்த 7ஆவதா படுத்திருக்கவன் உன்னை நக்கல் பண்ணி சிரிக்கிறான்டான்னு என்ன சொல்லுது இந்த அம்மா? சிரிக்கிறான்டா. நான் என்ன உங்களையா சொன்னேன்? கதையிலங்க. கதையில சொன்னா முன்னால நீட்டு சொல்லு. சிரிக்கிறான்டான்னு என்ன ஊர்லயா சொல்லிட்டு உங்கள்ட்ட தானே சொல்ல முடியும் கதைய. ஏங்க நான் சொல்றது புரியுதா? புரியுற மாதிரி சொல்லுங்க. ராமணேஸ்வரன் நடந்து போறேன், படிக்கட்டா 9 பேர்த்தையும் படிக்கட்டா போட்டு நடந்து போறேன். 7ஆவது ஒருத்தன் படுத்துக்கிட்டு நீ நடந்து வர உன்னை நக்கலை பார்த்து சிரிக்கிறான்டா. நீ என்ன வாடாங்கறியா சாமி? ஏப்பா நீ ஒரு பக்கம் வாடாங்கற, இந்த அம்மாவுக்கு ஒரு வாடாங்கற. நீங்க வாடா படம் நீங்க எப்பா அம்மா ஊர்ல என்ன சொல்றாங்க சாமி? அப்புறம் அப்படி சொல்லாம வேற சிரிக்கிறாங்கங்க. அப்படியே சொல்ல முடியும்? என்னங்க பேசுறீங்க நீங்க? 9 பேரை படிக்கட்டா ஏறி போய் உட்கார்றீங்க, அதுல 7ஆவதா படுத்துக்கறவங்க உங்களை பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்படியே சொல்லுவாங்க. சிரிக்கிறாங்கங்க. அப்படி சொன்னா நல்லாவா இருக்கு? சரி சிரிக்கிறான்டா போடா சிரிக்கிறான்டா. சரி அப்ப என்னாச்சு? அப்ப என்ன பண்ணாரு? நான் என்ன செய்ய வேண்டும் நாரதரே அப்படின்னு கேட்டாரு. உடனே நீங்க என்ன பண்ணீங்க? 7ஆவதா படுத்திருக்கவன மட்டும் மல்லாக்கு தூக்கி போட்டு மிதிச்சு ஏறி போடா நீங்க. அப்ப 7ஆவதா படுத்திருக்கவன மல்லாக்கு தூக்கி போட்டு நெஞ்சில மிதிச்சாரு. பிடிச்சிச்சு அவனுக்கு சனியே. சரி நான் கேக்குறேன், 7ஆவதா படுத்திருக்கவனு சொல்லாம சனியனை மல்லாக்கு போட்டு மிதிக்கிறான்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? அப்படி சொல்லிருந்தா தான் அவர் சுதாரிச்சிருவார்ல. சனியன்னு சொல்லிருந்தா அவர் சனியன்னு சொல்லிருந்தா அவரை மிதிச்சிருக்க மாட்டாரு. அப்ப ராவணனுக்கு முதலிலே சனியன் பிடிக்க ஆரம்பித்ததே அங்கேதான். நீங்க நவக்கிரகங்களையும் எந்த காரணம் கிரகங்களையும் நம்ம எவ்வளவு மதிக்கின்றோம், அப்படிப்பட்ட கிரகங்களே தன்னுள் அடக்கி வைத்தவன் ராவணன். அப்படிப்பட்ட ராவணேஸ்வரனே அழிவதற்கு முதற் காரணம் படி ஏறியதான். சரி அதை விடுங்க. கிரேதாகத்துல அரிச்சந்திரன் கதை. அரிச்சந்திரன் மகன் லோகிதாசே மயம் பேர் என்ன? அதனாலே உன்னை பற்றி இப்பொழுது நான் கேட்கிறேன். நீ இப்ப இல்ல, நீ எப்ப வேணாலும் சொல்லு பதில். நீ விடுஞ்சக்கு அப்புறம் கூட சொல்லு. என்னைய சந்திச்சுட்டு முருகனை வேற சந்திக்க சொல்லு. யோசி. தெரியலைன்னா தெரியல. அப்பா எங்க அப்பா எனக்கு கைதிட்டார், ரொம்ப சந்தோஷம். என்னதே இருந்தாங்க தெரியல விட்டுருங்க, பேசணுங்க. 3 யுவத்துக்கு சொல்லுச்சு. சரி நீ சொல்லலைன்னா எங்க அண்ணன் சொல்லுவார். வேணே சொல்ல முதல்ல வானே நீ முதல்ல. ஐயா நீ வானே. இந்த அம்மா சொல்லல நீ வானே. எவ்வளவு வைத்தறிச்ச பத்தியில பாத்தியா எவ்வளவு ஆத்திரம். இந்த பெருமாள் ராஜி கெட்டவராக இருக்கு, உனக்கு எவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு. உனக்கு இந்த சரவணனுக்கு எவ்வளவு ஆத்திரம் வருது. வானே. இந்த சரவணன் வர்றாரு பதில் சொல்ல. தந்தை பெயர் நம்பி தலைவர். தாய் பெயர் நங்கை மோகினி. உன் பெயர் வள்ளி. செய்வது காவல். அமைத்திருப்பது பரன். விரட்டுவது பறவை. கையில் வைத்து கவன். பேசுவது தமிழ். வணங்குவது முருகப்பெருமான். நாடு தொண்டை நாடு. தலைநகரம் மேற்பாடு. ஊரு. சிற்றூர். தெய்வம். முருகன். உயர்ந்தோர். பொற்பன் சிலம்ப வேப்பன் கொடச்சி குரத்தி. பறவை. கிளி மயில். விலங்கு. புலி கரடி யானை சிங்கம். மரம். அகில செவன் நாணல் மூங்கில். பறை. தொண்டகப்பறை. யாழ். குறிஞ்சிப்பண். நீர். அருவி நீர் சுனை. தொழில். தேனெடுத்தல் திணைகாத்தல் கிழங்காகல்தல். உணவு. மலைநெல் மூங்கில் அரிசி. பூ. குறிஞ்சி. இதெல்லாம் என்ன? கருப்பு. எதை பற்றி? குறிஞ்சிலத்துக்குரிய கருப்பு. நான் கேக்குறேன், நீ பதில் சொல்லுங்க. இதெல்லாம் பேச கூடாது. இருமா பொறுமானே தான் பேசுங்க. நீ கேளு. தேவல விடுங்க. கடுப்பேத்திட்டு இருக்கீங்க நீங்க. ஆரம்பத்துல இருந்து கடுப்பேத்துறீங்க. உடனே தேவல நான் கேப்பேன். ஒரு கேள்வி கேட்டீங்களா நீங்க?